Hi everyone, welcome to VLearn channel. நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 12th மேத்தமெட்டிக்ஸோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டரோட எக்ஸசைஸ் 1.5 அதோட தேர்ட் சம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கலாமா? இப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப முக்கியம். இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. An amount of 65,000 is invested in 3 bonds at the rates of 6%, 8%, 9% per annum respectively. என்ன சொல்ல வராங்கன்னா 65,000 அமௌண்ட் இருக்கு, அதை வந்து 3 பாண்ட் போடுவாங்க, தெரியும் இல்லையா? இப்போ தீபாவளிக்கெல்லாம் பட்டாசு வாங்குறதுக்காக சீட்டு போடுறேன்னு சொல்றவங்க இல்லையா, அந்த மாதிரி பாண்ட் மாதிரி போட்டு அவங்க மணியை இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ற மணியை வந்து 3 ரேட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. மொத்தம் 3 பாண்டு போடுறாங்க. அந்த 3 பாண்டும் ஒரு பெர்சன்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அதில் அவங்களுக்கு வருஷ கணக்குல ஓகேவா, ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ ரேட்ல அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா, ஆனம்னா என்னது, இயர்லி அப்படின்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் இன்கம், ஆனுவல் இன்கம், ஒரு வருஷத்துக்கான டோட்டல் இன்கம் அவங்களுக்கு எவ்வளவு வருதான், 4,800 வருதான். அப்ப அதுக்கப்புறமா the income from the third bond is 600 more than that from the second bond அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாங்க. தேர்ட் பாண்ட்ல வர இன்கம் வந்து செகண்ட் பாண்டோட மோர் தென் என்னன்னா ஆட் பண்ணிக்கணும் நம்ம, அவ்வளவுதான். ஓகேவா, மோர் தென் த செகண்ட் பாண்ட்னு சொல்றாங்க. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிட்டர்மைன் த பிரைஸ் ஆஃப் ஈச் பாண்ட். ஓகே, அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாங்க. டிட்டர்மைன் த பிரைஸ் ஆஃப் ஈச் பாண்ட் அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாங்க. எப்படி, ஈச் பாண்டோட ப்ரைஸ் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா, நம்மளுக்கு ப்ரைஸ் கொடுக்கல, அவங்க எவ்வளவு பர்சன்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? இப்ப இதை வந்து யூஸ் காசியன் எலிமினேஷன் மெத்தட்னு சொல்லிட்டாங்க. காசியன் எலிமினேஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி தான் இதை சால்வ் பண்ணி ஆகணும். ஓகே ஓகே, இப்போ பாருங்க, காசியன் எலிமினேஷன் மெத்தட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல இருந்து இது வந்து ஸ்டேட்மெண்ட் சம் தான். இதுல இருந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதிக்கணும். ஈக்குவேஷன்ஸ் நம்ம டிவைட் பண்ணி எழுதுனதுக்கு அப்புறமா அந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னு ஒன்று எழுதணும். ஓகேவா, அது இந்த மாதிரி இருக்கும். ஏ டேஷ் பி இல்லை ஏ பார் பி இப்படி சொல்லலாம். ஓகேவா, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இதுக்கு பேர் என்னது, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எக்லான் ஃபார்முக்கு மாற்றணும். எக்லான் ஃபார்ம் அப்படின்னா என்னன்னா, இங்க வந்து உங்களுக்கு பிரின்சிபல் டயகனல்னு ஒன்று இருக்கும். அந்த பிரின்சிபல் டயகனலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, 2 இருக்கும், இல்லை 3 இருக்கும். 3 எலிமெண்ட்ஸும் எனக்கு என்ன வரணும், 0 வரணும். 0 0 0ன்னு வரணும். இதான் பிரின்சிபல் டயகனல் கீழே இருக்க நம்பர்ஸ் எல்லாமே எனக்கு 0 வந்துச்சுன்னா அதான் எக்லான் ஃபார்ம். எக்லான் ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அதுல இருந்து இது பார்த்தீங்கன்னா 1 வேரியபிள் ஈக்குவேஷன், 2 வேரியபிள் ஈக்குவேஷன், 3 வேரியபிள் ஈக்குவேஷன். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டாவே இதுல இருந்து ஃபர்ஸ்ட் வேரியபிள்ல இருந்து ஒரு வேரியபிள் கண்டுபிடிச்சு அதை வந்து நான் செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி அதை கண்டுபிடிச்சு தேர்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி 3 அன்னோன் வேரியபிள்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இதுல நம்ம அன்னோன் வேரியபிள்ஸா எடுத்துக்க போறது எதுன்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் ஆஃப் ஈச் பாண்ட். ஒரு பாண்டுக்கு பிரைஸ் இருக்குல்ல, அதை XYZன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ ஈக்குவேஷனை எழுத ஆரம்பிச்சிடலாமா? இப்போ பாருங்க, ஸ்டார்டிங்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணி எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி லெட் x y z be the x y z be the cost of 3 bonds. ஓகேவா, cost of 3 bonds. ஓகேவா, காஸ்ட் ஆஃப் 3 bonds. இப்போ பார்த்தீங்கன்னா 3 bondsோட காஸ்ட் நம்ம சேர்த்தா நம்மளுக்கு என்ன வரும், 65,000 வருமா? புரியுதா, 65,000 வரும் நம்மளுக்கு. புரிஞ்சுதா? ஏன் அப்படி சொல்றேன்னா 3 bonds அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 3 bondsல இன்வெஸ்ட் பண்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எடுத்துக்கிற அமௌண்ட் என்னது, 65,000 தான் அவங்க எடுத்துருக்காங்க. அந்த 65,000 அவங்க எடுத்திருக்க அமௌண்ட்ல இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது 3ஆ பிரிஞ்சிருக்கு. அது நம்மளுக்கு எவ்வளவுன்னு தெரியாது, அது எவ்வளவு காஸ்ட்னு தெரியாது. அந்த காஸ்ட்டை நம்ம XYZன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, அந்த XYZ தான் நம்ம 3 பாண்ட்ஸோட காஸ்ட்டா எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா
நம்ம இதுல இருந்து ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணி எழுத போறோம். அதான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா 3 பாண்டோட காஸ்ட் நம்ம ஆட் பண்ண நம்மளுக்கு 65,000 வந்துருமா? அதை எழுதிக்கலாமா? x plus y plus z equal to 65,000 எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே, இது நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம டிரைவ் பண்ணி எழுதிக்க போறோம். செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா? இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் இந்த 3 ரேட்ல அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அந்த பாண்ட்ஸ்ல. இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு எவ்வளவு டோட்டல் இன்கம் கிடைக்குது? டோட்டல் இன்கம் வந்து 4,800 கிடைக்குது அவங்களுக்கு டோட்டல் இன்கம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு ஈக்குவேஷனை எழுதிடலாம். ஓகேவா? வாங்க. ஃபர்ஸ்ட் 6% நீங்க எப்படி எழுதுவீங்க? 6/100 எழுதுவீங்களா? அப்புறம் இன்டூ எக்ஸ். எக்ஸ் என்னது? காஸ்ட் ஆஃப் த பாண்ட். அந்த பாண்ட் ஃபர்ஸ்ட் பாண்டோட காஸ்ட்ல 6%, அப்புறம் செகண்ட் பாண்டோட காஸ்ட் இருக்கு இல்லையா, அது அதுல 8%, அப்புறமா தேர்ட் பாண்டுக்கு 9%. ஓகே, அதுல மொத்தமா நம்மளுக்கு எவ்வளவு டோட்டலா கிடைக்குது? 4,800 கிடைக்குது. ஓகேவா? 4,800 நம்மளுக்கு கிடைக்குது டோட்டலா. இது வரைக்கும் உங்களுக்கு ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளுக்கு இங்க கீழே டினாமினேட்டர்ல 100 இருக்கா? இந்த 100 இருக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து டினாமினேட்டர் கொஞ்சம் சிம்பிளான ஈக்குவேஷன் தேவைப்படுது. அதனால இங்க டினாமினேட்டர்ல இருக்கிற எல்லாமே காமனா இருக்கனால இது நான் அப்படி என்ன பண்றேன், ஃபுல்லா இந்த 100 ஃபுல்லா நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ பாருங்க 100ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம். ஃபுல் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 600 டிவைடட் பை 100 இன்டூ 100 எவ்வளோ வருது? 100 கேன்சல் ஆகி 6xன்னு வரும். ப்ளஸ் 100 கேன்சல் ஆகி ப்ளஸ் 8yன்னு வரும். அப்புறமா ப்ளஸ் 9zன்னு வரும். ஈக்குவல் டு 4,800 வரும். ஓகே, 4,800 வராது. அதையும் நம்ம இன்டூ 100 பண்ணோம். ஏன்னா டினாமினேட்டர்ல 100 இல்லையே, அப்புறம் எப்படி கேன்சல் ஆகும்? கேன்சல் ஆகாதுல. அப்ப நம்மளுக்கு 4,800 வருதா? அது கூட 2 zeros. ஓகேவா? 2 zeros ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சு இல்லையா? இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, இன்டூ 100 பண்ணதுனால 2 zeros நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு செகண்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சா? இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தேவைப்படுது. கண்டுபிடிக்கலாமா? தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ல இருந்து எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? the income from third bond is, okay, the income from third bond is more than that from the second bond அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. அப்ப அதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஹிண்ட். இப்போ அதுல இருந்து நம்ம ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்க போறோம். இப்போ பாருங்க, தேர்ட் பாண்ட் என்னது? தேர்ட் பாண்ட் பத்தி தான் பேசுறாங்க. அப்போ தேர்ட் பாண்ட் என்னது? 9%. 9% ஆஃப் z. zனா அந்த தேர்ட் பாண்டோட காஸ்ட். ஈக்குவல் டு அது எவ்வளோக்கு இதுவா இருக்கான், ஈக்குவலா இருக்கான், இஸ் 600 மோர் தென் ஃப்ரம் த செகண்ட் பாண்ட். ஃபர்ஸ்ட் செகண்ட் பாண்ட் என்னது? 8% இருக்கிறது தான் செகண்ட் பாண்டு. அது இன்டூ ஒய். அதோட 600 நம்ம ஆட் பண்ணிக்கணும். மோர் தென் 600 இல்ல 600 பிளஸ் இதுன்னு போடலாம். இது இப்படி வேணா போட்டுக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு தேர்ட் பாண்ட் வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வச்சு நம்ம இப்போ ஈக்குவேஷனை எழுதியாச்சு. இப்போ ஈக்குவேஷன் எழுதிட்டோமா? இப்போ நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கா? இருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க கீழே வந்து 100லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், 100 இருக்கக்கூடாது. நம்மளுக்கு 100 இருக்கக்கூடாதுன்றதுனால இந்த 100 நம்ம எடுத்து எழுதிக்கலாம். சாரி, மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 100 ஈக்குவேஷன் ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது? 100 இங்க பாத்தீங்கன்னா 9/100 இன்டூ 100 பண்ணீங்கன்னா அப்ப 100 கேன்சல் ஆகி 9zன்னு வருமா? ஈக்குவல் டு 8y பிளஸ் 600 இன்டூ 100 பண்ணோம் இல்லையா, அப்ப என்ன வருது? 2 zeros ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 60,000 வருது. ஓகேவா? 60,000 அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா வேரியபிள்ஸ் இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கிற எல்லாமே எனக்கு ஒரு சைடு வேணும். அதனால நம்ம எப்படி எடுத்து எழுதிக்கலாம்? ZY எல்லாம் ஒரு சைடு வர மாதிரி எழுதிக்கலாமா? இப்போ 9z இந்த 8 இருக்கு இல்லையா, அது வந்து y வந்து zக்கு முன்னாடி எழுதிக்கலாம். அது -8y. ஏன்னா ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைட் போகுது, அதனால மைனஸ்ல போயிடுது, நெகட்டிவ். ஓகேவா? இப்போ நெகட்டிவ்ல போயிடுதா? இப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஈக்குவல் டு 6.
60,000 60,000. ஓகே, இது வரைக்கும் ஓகேவா? இதான் நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன். நம்மளுக்கு கிடைச்சிருக்க தேர்ட் ஈக்குவேஷன் இதுதான். இப்போ நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருச்சா, அது அப்படி ஒன்று எடுத்து எழுதிக்கலாமா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன கிடைச்சது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன கிடைச்சதுன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 65,000. அது அப்படியே எழுதுங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 65,000. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கிடைச்சது? 6x plus 8y plus 9z is equal to 4,80,000. ஓகேவா? 4,80,000 அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அதை எப்படி எழுதிக்கலாம்? இப்ப பாருங்க, 6x plus 8y plus 9z equal to 4,80,000. அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நம்மளுக்கு தேர்ட் ஈக்குவேஷன் தேவைப்படுது. தேர்ட் ஈக்குவேஷன் என்னது? -8 plus 9z. ஓகேவா? இப்போ ஈக்குவல் டு 60,000. அதை அப்படியே எழுதிக்கோங்க, -8y plus 9z ஈக்குவல் டு 60,000. இப்போ பாருங்க, இங்க 60,000 கொடுத்துருக்காங்க. இப்போ 60,000 எழுதிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருச்சு. ஓகேவா? இது ஈக்குவேஷன் 1, இது 2, இது 3. அது நீங்க மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சா? இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? இதுல இருந்து நம்ம எடுத்து காஷியன் எலிமினேஷனுக்கு தேவைப்படுற மாதிரி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும். புரிஞ்சுதா? எழுதலாமா? இப்போ பாருங்க, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதலாம். ஏ பி இந்த மாதிரி எழுதிக்க போறோம். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ்ல என்னது? இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் பாத்தீங்கன்னா 0 இருக்குன்னு அர்த்தம். அதனால 0 × anything 0 இல்லையா? அதனால தான் இது நட்டு நம்மளுக்கு கொடுக்கல. அப்ப நான் கொடுக்கல, நம்ம என்ன எடுத்துக்கணும்? அந்த 0ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லைன்னா 1. இங்கேயும் 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கேயும் 1 இருக்குன்னு அர்த்தம். அதனால 1 6 0ன்னு எழுதலாமா? இப்போ செகண்ட் ஒயோட கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா 1 8 -8ன்னு எழுதலாமா? அப்புறம் ஜெட்டோட கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா 1 9 9. ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ லாஸ்டா இங்க இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாவே என்ன பண்ணணும்? நம்ம எடுத்து ஒரு இதுல எழுதிக்கணும். அதான் நம்மளுக்கு பி மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, 65000 65,000. இது 4,80,000. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 60,000. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் வச்சுட்டா, இது வந்து ஏ, இது வந்து பி, அதனால தான் ஏ பார் பி அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? லெட் கெஸ் இது வந்து வச்சுக்கிறோம் நம்ம அந்த மாதிரி ஏ பின்னு. ஓகேவா? ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் நீங்க வேணா இங்க ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு இங்க அப்படியே எழுதிக்கலாம். இது ஏ பார் பி எழுதிக்கணும். அப்படியே நீங்க ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னு மட்டும் எழுதிட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, நம்ம நெக்ஸ்ட் பண்ண போற வேலை என்னன்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இதுதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல இருந்து நம்மளுக்கு என்ன வேணும்? ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல இருந்து நம்மளுக்கு எக்லான் ஃபார்ம் வரணும். அப்ப எக்லான் ஃபார்ம் வர மாதிரி எழுதிக்கலாமா? இப்ப பாருங்க, எக்லான் ஃபார்ம் அதான் நம்மளுக்கு வரப்போகுது. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் எக்லான் ஃபார்ம் வர வைக்கிறதுக்காக லாஸ்ட் எக்ஸசைஸ்ல என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ரோ ரிடக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதை நம்ம இப்படியாவது எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வந்துருவோம். அதே மாதிரி தான் இப்பவும் பண்ண போறோம். பார்க்குறீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இங்கே அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். பார்த்தீங்கன்னா 1 1 1 6 8 9 0 -8 9. ஓகேவா? இங்கே வந்து 65,000, இங்கே வந்து 4,80,000, இங்கே 60,000. ஓகேவா? நம்மளுக்கு இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் கிடைச்சிச்சா? இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஏன்னா எந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்? நம்மளோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எந்த மாதிரி ஏம் இருக்கணும்? எக்லான் ஃபார்ம்ல வந்து இதான் பிரின்சிபல் ஆக்சிஸ், பிரின்சிபல் டயகனல் ஆக்சிஸ் கிடையாது, டயகனல். பிரின்சிபல் டயகனலுக்கு கீழே இருக்கணும். ஓகேவா? பிரின்சிபல் டயகனலுக்கு கீழே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே
ஜீரோவாக இருக்கணும், அதான் நம்மளுக்கு முக்கியம். நம்மளுக்கு ஏற்கனவே இந்த இடத்துல ஜீரோ வந்துருச்சு, நம்மளுக்கு 6ம் -8ம் ஜீரோ ஆகணும், அதான் நம்மளோட எய்ம். அதே மாதிரி மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நம்மளுக்கு 1 இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால ஏதாச்சும் 1 இல்லாமல் இருந்துச்சுன்னா, மாறி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரோல நம்மளுக்கு 1 இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ண போறோம்னா செகண்ட் ரோ தான் எய்ம் பண்ண போறோம். ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல 0 ஆக்கிடலாம், 6 இருக்கிற இடத்துல, அப்புறமா -8 இருக்கிற இடத்துல 0 ஆக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். அப்போ R2 ரோ 2 தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அப்போ ரோ 2 நம்ம எப்படி எழுதிக்கலாம், ரோ 2 -6 ரோ 1 எழுதிக்கலாம். ரோ 2 -6 ரோ 1 எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே, ரோ 2 -6 ரோ 1. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோ 2 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் ரஃப் காலமில் போடணும், நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? ரஃப் காலமில் போட்டுக்கணும். இதுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் கிடையாது, டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் எழுதுவீங்களா, ரிசல்ட் அதுதான் உங்களுக்கு மார்க்ஸ். ஓகே, அந்த ஆப்ரேஷன்ஸ் மட்டும் நீங்கள் இங்கே ஆப்ரேஷன்ஸ்லாம் கரெக்டாக எழுதணும். ஆனால் அது பண்ணுறது நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து நீங்கள் காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? நீங்கள் காமிக்கலாம், ஆனால் அதுக்கு ரொம்ப மார்க் கிடையாது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ இதான் நம்மளுக்கு செகண்ட் ரோ, அதை நம்ம என்ன பண்ணலாம், இப்போ எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ 6 8 9 4,08,000. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம 6ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோவை 6ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா 6R1 ரோ 1 R1. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் ரோ, இது நம்ம 6ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாமா? அப்போ என்ன வரும், 6 6 6ன்னு வருமா? இப்போ பாருங்க 6 6 6 65 into 6 எவ்வளோ, 65,000 into 6 பண்ணா 0 0 0 6 5s are 30, அப்புறம் 6 6 are 36, 37 38 39 வருதா? இப்போ 39 வரும். இப்போ 3,90,000 அந்த மாதிரி நம்மளுக்கு ஏதோ கிடைக்குது. ஓகேவா? இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னது, பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இந்த ஆப்ரேஷன். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், R2 -6 R1 தான் பண்ணணும். அப்போ R2 -6 R1 சப்ட்ராக்ட் பண்ணிடணும், அவ்வளோதான். 6R1 இதில் சப்ட்ராக்ட் பண்ணாலே நம்மளோட வேலை முடிஞ்சிடும். பாருங்க, சப்ட்ராக்ஷனுக்கு சிம்பிள் போட்டுக்கோங்க, எல்லா இடத்துலையுமே நெகட்டிவ் சைன் போட்டுக்கோங்க, சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் இல்லையா? இப்போ 6 - 6 வந்து 0, 8 - 6 வந்து 2, 9 - 6 வந்து 3, 4,80,000 -3,90,000 பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? இப்போ பாருங்க, இங்கே வந்து லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 4,80,000, அதனால பாசிட்டிவ்ல வரப்போகுது. ஆன்சரு சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ 0 0 0 இங்கே 0 வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே 8 இருக்குது, இங்கே 9 இருக்குது, அதனால லார்ஜஸ்ட் நம்பர் இது 9, அதனால கேரி ஓவர் பண்ணிக்கலாம். இங்கே 3 வந்துடும், இங்கே 18 வந்துடும். அப்போ 18 9 போயிடுச்சுன்னா மீதி 9 தான் இருக்கும். அப்போ 3 3 போயிடுச்சுன்னா 0, அதை நம்ம போட தேவையில்ல. அப்போ நம்மளுக்கு 90,000 கிடச்சிருக்கு. இது என்னது, ரோ 2 ஓடுது. ரோ 2 ஆப்ரேஷன் நம்மளுக்கு புரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் இங்கே எழுதிக்கலாம் 1 1 1. நம்ம இப்போ எழுதிட்டு இருக்கிறது என்னது, சேஞ்ச் ஆகாத ஃபர்ஸ்ட் ரோ 1 மட்டும் எழுதிட்டு இருக்கோம். ரோ 1 சேஞ்சே ஆகல இல்லையா, அதுதான் எழுத போகிறோம். இப்போ பாருங்க 165,000. ரோ 2 நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ ரோ 2 சேஞ்ச் பண்ண மாதிரி எழுதிக்கலாம். என்ன வருது, 0 2 3. இங்கே பாருங்க இருக்கிறது நான் அப்படியே எழுதுறேன், 0 2 3 அப்புறம் 90,000. இப்போ பார்த்தீங்கன்னா ரோ 2 நம்ம எழுதியாச்சு. இப்போ ரோ 3 இருக்கு இல்லையா, ரோ 3 அப்படியே எழுதிருங்க. ரோ 3 அப்படியே எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பில் அதை நம்ம மாற்றிடலாம், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு எப்படி வந்திருக்குன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்படி வந்திருக்கு, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்திருக்க மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு ரோ எக்லான் ஃபார்ம் வந்துருச்சா, நிறுத்திடலாமா? இல்லை, நிறுத்தக்கூடாது. அப்போ ரோ எக்லான் ஃபார்ம் வரணும்னா இங்கே -8ல எனக்கு 0 வந்தாகணும். அது எப்போ வரும், அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் பண்ணிடலாம். அப்போ ரோ 3 மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் மாற்றிடலாம். இப்போ பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் நம்ம மாற்ற போகிறோம். ரோ 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கே எழுதிக்கலாம். 1 1 1 65,000 0 2, இங்கே இருக்கிற மேட்ரிக்ஸை நான் அப்படியே எழுதிக்கிறேன். 0 2 3 90,000. நெக்ஸ்ட் 0 - 8 9 60,000. 0 - 8 9 60,000.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் இருக்கா. இப்போ அடுத்த ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ரோ 3க்கு பண்ண போகிறோம். ரோ 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன வர போகுதுன்னு பாருங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல 0 வரணும். அப்போ என்ன பண்ண 0 வரும்? நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் கை வைக்க முடியாது. ஏன்னு சொல்லுங்க. ஒருவேளை நம்ம ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணி இங்கே நம்ம 8ஆல் மல்டிப்ளை பண்ணி கூட இல்லை சப்ராக்ட் பண்ணி 0 வரைக்கும் வைக்க முடியும். ஆனால் நம்மளுக்கு ஏற்கனவே இங்கே இருக்கிற 0 வந்து போயிடுமே, -1ன்னு வருமே. புரியுதா நான் சொல்றது? -1 வரும், இல்லை +1ன்னு வந்துருமே. அப்போ அதுக்கு என்ன பண்றது? அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம டச் பண்ணக்கூடாது. செகண்ட் ரோ இருக்கு இல்லையா, ஏற்கனவே இங்கே 0 இருக்கு. அப்போ 0ன்ட்டு எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் 0 தான் வரப்போகுது. அதனால அது எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ நம்மளுக்கு நோ ப்ராப்ளமே வராமல் நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். நம்மளுக்கு என்ன வரணும்? இந்த 3+ல நம்மளுக்கு 0 வரணும். எக்லான் ஃபார்ம் அதான். அப்போ வர வச்சிடணும். இப்போ பாருங்க, ரோ 3 + 4 ரோ 2 பண்ண போகிறோம். ஓகேவா? 4ஆல் இந்த 2வை மல்டிப்ளை பண்ணால் 8 வந்துருமா? அப்போ அந்த 8 -8 8 - 8 0 வருதா? அவ்வளோதான். அப்போ பண்ணிடலாமா? இப்போ பாருங்க, ரோ 3 இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. ரோ 3 எடுத்து எழுதுனா என்ன வருதா? ரோ 3 எடுத்து எழுதிருங்க. ரோ 3 பாருங்க, ஃபர்ஸ்ட் 0 - 8 9 60,000. இப்போ பார்த்தீங்கன்னா ரோ 3 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ ரோ 2 என்னது? ரோ 2 இருக்கு இல்லையா, அது நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். 4ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதலாமா? இப்போ பாருங்க, 4 ரோ 2 4ஆல் மல்டிப்ளை பண்ணி ரோ 2 எழுத போகிறோம். அப்போ 0 வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் 0 2 × 4 8 3 × 4 3 × 4 என்னது? 12 9 × 4 9 × 4 என்னது? 36. அப்போ அப்படியே மீதி இருக்க 4 zeros அப்படியே எழுதிருங்க. அப்போ நம்மளுக்கு 3,60,000 வருதா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண வேணும்? இந்த ஜாப் நம்மளுக்கு ஆட் பண்ணுறது தான் நம்மளோட வேலையே. அப்போ ஆட் பண்ணுறது தான் நம்ம ஆப்ரேஷன். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு எக்லான் ஃபார்ம் வரணும், இந்த இடத்துல 0 வரணும். இப்போ 0 0 0 ஆயிடுச்சா? -8 8 0 ஆயிடுச்சு. 9 + 12 எவ்வளோ? 9 + 12 9 + 12 வந்து 21. அப்புறம் 60,000 3,60,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4,20,000 வரும். ஓகேவா? ஏன்னா 6 6 ஆட் பண்ணால் 12 வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ 63 12 வந்துடும். அப்போ 2 இங்கே போட்டு மேலே ஒரு கேரி ஓவர், 3 மேலே ஒரு கேரி ஓவர்னா 3 + 1 4 ஆயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ரோ 3 கிடச்சிருக்கு. ரோ 3 டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபைனலாக கிடச்சிருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அதனால அப்படியே எழுதிக்கலாம். 65,000. செகண்ட் ரோ சேஞ்ச் பண்ணல, அப்படியே எழுதிக்கலாம். 0 2 3 90,000. இப்போ தேர்ட் ரோ என்னது? அதுதான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுதான் தேர்ட் ரோ. அப்போ அப்படி எழுதுங்க, 0 0 21 4,20,000. ஓகேவா? 4,20,000. இது 90,000 65,000. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கடைசியாக மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. நம்மளுக்கு எக்லான் ஃபார்மும் வந்துருச்சு. அதான் நம்மளோட எய்மே. இப்போ எக்லான் ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ப்ரொசீட் பண்ணி நம்மளால ஈஸியாக ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இது எல்லாத்தையும் ஒரு ஈக்குவேஷனே எழுதணும். இது வந்து 3 வேரியபிள்ஸ் இருக்க ஈக்குவேஷன், இது 2 வேரியபிள்ஸ் இருக்க ஈக்குவேஷன், இது 1 வேரியபிள் இருக்க ஈக்குவேஷன். எழுதலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிற வேலை என்னன்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதலாம். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் இருக்கிறது, நம்ம இது y கோஎஃபிஷியன்ட்லேருந்து எழுதணும், இதை z கோஎஃபிஷியன்ட்லேருந்து எழுதணும். இது வந்து ஈக்குவல் டுக்கு அப்புறமா வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எக்ஸோட மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். அப்போ 1x வரும், அப்புறம் ப்ளஸ் 1x + 1z. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் இல்லை, அப்போ 0 0 × x 0 வந்துடும், அதனால எக்ஸ் வராது செகண்ட் ஈக்குவேஷனுக்கு. அப்புறம் 2y + 3y, அப்போ 90,000 வரும். அந்த மாதிரி எழுதிக்கலாம் ஈக்குவேஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 1 1 இருக்கு. அப்போ x + y + z = 65,000 போட்டுக்கலாமா? = 65,000. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? 2y + 3z = 90,000. 2y + 3z = 90,000.
இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் ஒரே ஒரு வேரியபிள் இருக்க ஈக்குவேஷன் ஓகேவா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு என்ன வந்திருக்கு 21 4,20,000 எழுதலாமா. இப்போ 21 வந்து 21 Z வரும், அப்புறமா 4,20,000 அந்த மாதிரி வரும். ஓகே கேர்ஃபுல்லாக எழுதுங்க, டிஜிட்ஸ்லாம் இந்த ஜீரோ ஏதாவது மறந்துட்டிங்கன்னா அப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஆட் பண்ணும்போது எல்லாமே போயிடும் ஓகேவா. ஆன்சர் வராமல் உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும் கடைசியில், அதனால் கேர்ஃபுல்லாக போடுங்க. இது நம்மளுக்கு கிடச்சிருக்க 3 ஈக்குவேஷன்ஸ். இப்போ லாஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியபிள் தானே இருக்குது, இதை வச்சு நம்ம ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணிட்டு போயிடலாமே சப்ஸ்டியூட் பண்ணி. அப்போ கண்டுபிடிக்கலாமா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 21 Z is equal to 4,20,000 இருக்கா. இப்போ Z மட்டும் நம்மளுக்கு வேணும், ஏன்னா நம்மளுக்கு அதான் அன்னோன் வேரியபிள். அப்போ 4,20,000 அப்படி இங்கே வந்துருமா, அப்படியே தான் இருக்கு. இங்கே 21 வந்து நம்ம கீழே இருக்கணும். அப்போ 21 கீழே அடிக்கிறங்க. 21 நம்ம இது பண்ணால் என்ன வரப்போகுது, இங்கே வந்து 21 டேபிள்ஸில் இது போகுமான்னு பார்க்கணும். டிவிசிபிளா இல்லையா, டிவிசிபிள் தான். எப்போனா 2 times 42 புரியுதா. 21 into 2 எவ்வளோ 42 ஓகேவா. அப்போ 42 அப்போ 2 times வருது. அப்போ இது 21 1 times, இது 42 2 டைம்ஸா. அது நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2 மீதி இருக்க ஜீரோஸா அப்படியே எழுதுங்க. 0 0 0 0 4 zeros வரும்னா 4 zeros. 42 வந்து நம்ம 2 times வரும், அப்புறம் மீதி இருக்க 4 zeros அப்படியே எழுதிக்கலாம். அப்போ நமக்கு Z எவ்வளோ வருது, லாஸ்ட்டாக Z பார்த்தீங்கன்னா 20,000 வருது. Z 20,000 வந்துருச்சு. இது ஓகேவா. இப்போ Z நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், Y கண்டுபிடிக்கலாம். Y கண்டுபிடிச்சு X சப்ஸ்டியூட் பண்ணா X கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க, இதை எடுத்துட்டு போயிட்டு அப்படியே செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம் ஓகேவா. இப்போ பாருங்க செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, இதான் 2y plus 3z equal to 90,000. அது அப்படியே எடுத்து எழுதிட்டீங்கன்னா Z இருக்கிற இடத்துல மட்டும் என்ன பண்ண போறீங்க, அப்படியே இந்த 20,000 சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. 20,000 போட்டுடலாமா. Z இருக்கிற இடத்துல 3z வரும், அதில் 20,000 போட்டேன் Z இருக்கிற இடத்துல. மீதி இருக்கிறது அந்த ஈக்குவேஷன்ல இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிட்டு இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ 2y அப்படியே வந்துடும். 2y plus 3 into 20,000. 3 into 27 3 into 2 எவ்வளோ, ஃபர்ஸ்ட் 6 வந்துருமா. மீதி இருக்க ஜீரோஸா அப்படியே போட்டுருங்க. 0 0 0 0 அவ்வளோதான். நோ இது ஓகேவா, நோ ப்ராப்ளம். இங்கே வந்து 3 into 2 பண்ணால் அந்த நம்பர் மட்டும் பண்ணிட்டு மீதி இருக்கிற ஜீரோஸா அப்படியே போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா 90,000 அப்படி இருக்கா. இப்போ இந்த 2y அப்படியே வச்சுக்கோங்க. y தான் நம்மளுக்கு வேணும், அதனால மீதி எல்லாத்தையும் நம்ம அந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு கேன்சல் பண்ணி நம்ம கொண்டு வரணும் y. அதான் என்னோட ஏம். ஃபர்ஸ்ட் நம்ம 90,000 இந்த 60,000 வந்து நான் ரைட் சைட் கொண்டு வரேன். ரைட் சைட் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு என்ன வரும், நெகட்டிவ்ல வரும். இப்போ நெகட்டிவ்ல வந்துருச்சுன்னா மைனஸ் 60,000 எழுதலாமா. இப்போ 90,000ல 60,000 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும், 9ல 6 போச்சுன்னா 3 தானே, அப்போ 30,000 தான் இருக்கும். புரிஞ்சுதா. அந்த மாதிரி தான் நம்ம எழுதணும், சின்ன சின்ன கேல்குலேஷன்ஸ் இதெல்லாம். இப்போ 30,000 இங்கே பார்த்தீங்கன்னா 2y இருந்துச்சா, அந்த 2y இருக்கு இல்லையா, அந்த 2 நம்ம என்ன பண்ணலாம், டினாமினேட்டர்ல கீழே எடுத்துட்டு வந்துடலாம். ஏன்னா மல்டிப்ளேஷன்ல இருக்கு, கீழே வந்துச்சுன்னா டினாமினேட்டருக்கு வந்துருமா. இப்போ பாருங்க, டினாமினேட்டருக்கு எடுத்துட்டு வந்தோம்னா 2 ஆல் டிவைட் பண்ணணும். 2 ஆல் டிவைட் பண்ண என்ன வருது, 30,000. 30 இங்கே வந்து நீங்கள் 3 2 டேபிள்ஸில் போகும், அதனால 30 எடுத்துக்கோங்க. 30 2 டேபிள்ஸில் போகுமா, இது வந்து 2 1 டைம்ஸ்னா 30ன்றது 15 டைம்ஸ் வரும் இல்லையா. 15 into 2 தானே 30. அப்புறம் மீதி இருக்க ஜீரோஸ்லாம் அப்படியே போட்டுக்கோங்க. 3 zeros இருக்கா, 3 zeros. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வருது, y 15,000 வருது. இது வரைக்கும் ஓகேவா, இது வரைக்கும் ஈஸியாக இருந்துச்சு இல்லையா. இப்போ y நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிது, 15,000. இப்போ y is equal to 15,000 நம்மளுக்கு கிடச்சிது. ஓகே, இது வரைக்கும் ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும், x வேணுமே. அப்போ y-ஐயும் z-ஐயும் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பண்ணலாமா. இப்போ பாருங்க, x plus y plus z is equal to 65,000 இருக்கு. இதில் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு y z-ஐயும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y என்னது, y is equal to 15,000. z என்னது, z is equal to 20,000 தானே பார்த்தோம். பாருங்க, இது z 20,000, y 15,000. இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்படியே இதை ரெண்டுத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பண்ணலாமா. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க, ஒய்யை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, ஜெட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பண்ணால் என்ன வருது பாருங்க, இது மாதிரி வந்துருச்சு. இப்போ 65,000 நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 15,000யும் 20,000யும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ண எவ்வளோ வருது, 15 + 20 எவ்வளோ வருது, ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதுங்க.
15 plus 20 வந்து 35. இப்போ 35,000 வருதா? ஓகே, இப்போ 35,000 is equal to 65,000 எழுதலாமா? இப்போ நான் 35,000 என்ன பண்ணுறேன், 35,000 அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டா நம்மளுக்கு என்ன வரும்? 35,000 65,000 மைனஸ் 35,000 வந்துடுமா? சைன் சேஞ்ச் ஆகிடுமா? இப்போ பாருங்க, x equal to 65,000 minus 35,000. 35 65ல 35 போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? திருப்பியும் 30,000 தான் வரப்போகுது. ஓகேவா? 30,000 5,000 5,000 கேன்சல் ஆகிடும், போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 60,000 30,000 போயிடுச்சுன்னா மீதி 30,000 தான். அதை வச்சு நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணி எழுதிடணும். இப்போ நம்மளுக்கு எக்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு? 30,000 கிடச்சிருக்கு. அவ்வளோதான். இதோட எக்ஸு ஒய் ஜெட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த மெத்தடுக்கு பேர் பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஓகேவா? நம்ம ஜெட்லேருந்து தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஜெட்லேருந்து ஒய் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறமா ஜெட்டு ஒய்யும் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டு எக்ஸை கண்டுபிடிச்சோம். ஈஸியாக இருந்துச்சா? அவ்வளோதான். இந்த சம் அவ்வளோதான். நீங்கள் லாஸ்ட்டில் நீங்கள் ஃபைனலாக என்ன எழுதிக்கலாம்? Therefore the prices, therefore the price of each bond of each bond is x is equal to அந்த 30,000 வந்துச்சா, அந்த 30,000 x நீங்கள் அப்படியே நீங்கள் எக்ஸ் ஒய் செட்டுன்னு கூட போட வேண்டாம். 30,000 அப்புறமா என்னது 30,000 அப்புறம் 15,000 அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக என்னது லாஸ்ட் 20,000 அப்படியே எழுதிட்டிங்கன்னா அவ்வளோதான். 3 பாண்ட்ஸோட ப்ரைஸஸ் என்னன்னு கேட்டுறாங்க. 3 பாண்ட்ஸோட ப்ரைஸ் இதில் வந்து ருப்பீஸ் மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி ஓகேவா? இந்த மாதிரி ருப்பீஸ் சிம்பிள் எழுதிக்கோங்க. ஏன்னா அது வந்து மணி இல்லையா? அவ்வளோதான். 3 ஈச் பாண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 15,000 20,000. அவ்வளோதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க சம்ம. இவ்வளோதான். ஓகேவா? இவ்வளோதான். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.